ஒரு அரசியல் செயல்பாட்டாளனாக நமது முதல்வர் அவர்களை இன்று நேற்றல்ல 75 இன்று வரை 51 ஆண்டுகளாக பார்த்து வளர்ந்த ஒருவன் நான். 75ஆம் ஆண்டு, அப்பொழுது எனக்கு 19 வயது தான். அப்பொழுது நான் பழைய காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரஸ், அப்பொழுது அந்த நாட்டில் இந்திரா காந்தி அம்மையார் பிரகடனம் செய்த அவசர நிலையின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற அப்படி எந்த ஒரு கட்சியின் மீதும் இந்திய ஒன்றிய அரசு அப்படி பாயவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாய்ந்தது. தெருவில் இருக்கக்கூடிய செயல்பாட்டர்களில் இருந்து, சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து, முன்னாள் எல்லாரையும் தூக்கி சிறையில் போட்டார்கள். அப்படி சிறைப்படுத்தப்பட்டவர் என்னை விட 3 வயது மூத்தவராக இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற, நமக்கு பெருமை சேர்க்கின்ற அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் ஒருவர். அப்பொழுது சென்னை மத்திய சிறையில் இருந்த அந்த ஜெயிலர், அவருடைய நோக்கமே கட்சியை விட்டு நான் விலகுகிறேன் என்று கடிதம் எழுதி கொடுக்கும் வரை அவர்களை உத, டெய்லி 3 வேளை சாப்பாடு, 1 வேளை உத. அடின்னா இப்படி அப்படியாப்பட்ட அடி இல்லை, அந்த மாதிரி. இன்றைக்கு கூட நமது முதல்வர் ஏதோ உருப்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அவர் பெற்ற அந்த அடி உதையெல்லாம் அவர் மனதில் ஒரு உறுதிப்பாட்டை விதைத்தது. அதே நேரத்தில் அவர் இன்றைக்கும் இருக்கின்றார் என்றால் சிட்டிபாபு போன்றவர்கள் அவர் மீது படுத்து காத்தது. அது அன்றிலிருந்து இன்று வரை சக தோழனை விட்டு தராத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுடைய இயல்பு அது. அந்த இயல்பு தான் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் வந்த போதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாமல் ஒரு மாபெரும் சக்தியாக கட்டி எழுப்பியது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லி அப்படி ஒரு அடக்குமுறை ஏவப்பட்ட போது எனது உறவினர்கள், நண்பர்கள், எனது மூத்த உறவினர்கள் இவர்களெல்லாம் கூட சிறைப்பட்டிருந்தார்கள், அடிபட்டார்கள். ஆனால் ஒருவர் எழுதி தரவில்லை. ஒரு சிலர் முதல்வரே சொல்வதை போல எழுதி தருக்கலாம், அடி தாங்க முடியலை அப்படின்றதுனால, குடும்பத்தை காக்கணுன்ற ஒரு சுமையினால. ஆனால் அது கூட கலைஞர் எழுதியதை போல, அப்பொழுது எழுதிய ஒரு கடிதத்தில் எழுதியதை போல, விளக்கெண்ணெய் உடம்புக்கு நல்லது, அதாவது வழுக்கிக்கிட்டு போ, தப்பிச்சு போயிடு முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், கட்சி எங்க போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முரசொலியில் எழுதிய அந்த கடிதங்கள் எல்லாம் அன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்கவை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பின்னாளில் அது என்ன ஆனது என்றால், எமர்ஜென்சி முடிந்தது. நாடு முழுவதும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் காங்கிரஸ் கட்சி தோற்றது. இந்திரா காந்தியும் தோற்றார், சஞ்சய் காந்தியும் தோற்றார், எல்லோரும் தோற்றார்கள். அப்பொழுது நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் பெரிதாக வெற்றி பெறவில்லை. மத்திய சென்னை, வட சென்னை போன்ற இடங்களில் மட்டும் ஜெயித்தோம், மற்ற இடங்கள் எல்லாம் தோத்துட்டோம். அப்படியாப்பட்ட அந்த மாதிரி ஒரு கடினமான நிலையை பற்றி எனக்கு இரா செடியன் அவர்கள் பலமுறை சொல்லி இருக்கின்றார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நினைப்பில் இருக்கு. நான் டெல்லியில இருந்துட்டு வந்துட்டு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப கலைஞர் சொன்னாரு, நாம எதிர்க்க போறோம், எதிர்த்து தீர்மானம் போட போறோம் அப்படின்னு. விளைவு கடுமையானதாக இருக்கும், எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்றத செடியன் சொன்னார். பின்னால் முரண்பட்டு நின்னாலும் கூட வரலாறு தான், அவர் அதை அப்படியே பேசினார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சிறையில் உதைப்பட்டு, மிதிப்பட்டு, அடிபட்டு ஓராண்டுக்கு பிறகு வெளியே வந்த போது கூட உறுதிப்பாடு சிதையாமல் கட்சியோடு நின்று கட்டி காத்து மிசா என்கின்ற அந்த சட்டமே பின்னாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தொண்டர்களுக்கு அது ஒரு டைட்டில் மாதிரி ஆயிடுச்சு. பிஏபிஎல், எம்ஏபிஎல்ன்ற மாதிரி மிசா நடேசன், மிசா பாண்டியன், மிசா செழியன் என்று டைட்டில் பின்னாடி வரும், உங்களுக்கு முன்னாடி வரும். அந்த அளவிற்கான ஒரு கட்சி. அதை ஏன் இன்றைக்கு நான் நிறைவு கூற காரணம் என்னவென்றால், அந்த இடத்தில் தான் இந்த தமிழர் சமூகத்தால், தமிழர் அரசியலில் மு.க. ஸ்டாலின் என்பவர் அடையாளம் காணப்பட்டார். சும்மா ஒரு விழாவை நடத்தி அப்படி அடையாளம் காட்டப்பட்டவர் இல்லை. அப்படியாப்பட்ட ஸ்டாலின் அன்றிலிருந்து நாங்கள் உற்று கவனிக்க தொடங்கினோம். அதை 75 அப்படின்னு ஹால்மார்க், அது ஒரு அடையாளம். அது அப்படியாப்பட்ட ஒரு இடம்.
அது திமுக எதிர்ப்பு, அந்த பிராமணர்களுடைய வன்மம் எல்லாம் சேர்த்து அந்த சிறையில் அப்படியே அடி உதை மழையாய் பொழிந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் தனது தந்தையார்கிட்ட கூட காட்டக்கூடாதுன்றதுக்காக முழுக்கை சட்டையை போட்டு மறைச்சதெல்லாம் வரலாறு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் பலரும் படித்திருக்க கூடும். ஆனாலும் அதன் பிறகும் கூட அவர் தமிழ்நாட்டு அரசியலில் அங்கீகரிக்கப்பட்டார் என்றால் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் வளர்ந்தார். 96 அவர் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக ஆனார். நான் 98 பத்திரிகையாளராக விஜய் டிவியில் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அவர் ஆற்றிய செயல்பாடு தான் ஒரு நிர்வாக திறன் எந்த அளவிற்கு கலைஞரிடமிருந்து வெளிப்பட்டதோ அதைவிட சற்றும் குறையாத அளவிற்கு ஸ்டாலின் ஒரு சிறந்த நிர்வாகி என்று பெயர் எடுக்க வைத்தது. 1996, 2001 அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பத்திரிகையாளர். ஸ்டாலின் வண்டி எடுத்துகிட்டு எங்கே போனாலும் பின்னாடியே நான் போவேன். ஒரு 5-6 வண்டி தள்ளி இவர் என்ன செய்கிறாரு. அப்பொழுதெல்லாம் ஒரு நாள் மழைக்கு சென்னையில் மிதக்காத இடமே கிடையாது. நாங்கள்லாம் 77, 80 கல்லூரியில் படிக்கும்போது அப்பொழுது எங்களுடைய பேராசிரியர் ஜெயச்சந்திரன் சொல்வார், மழை ஒரு நாள் பேஞ்சிருச்சு அப்படின்னம்னா நம்ம டி நகர் வாணிமஹாலில் இருக்கக்கூடிய சேரெல்லாம் ரோட்டில் மிதக்குன்னுவார். அப்பொழுது இருந்ததே ஒரு 140 கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வடிகால், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அவ்வளோதான் இருந்துச்சு சென்னையிலேயே. ஆனால் அந்த 96, 2001 அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமது இன்றைய முதல்வர் அன்றைக்கு மேயராக இருந்தபோது அது பன்மடங்கு உயர்த்தப்பட்டது, அகலப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் அந்த வாணிமஹால் இருக்கக்கூடிய அந்த சாலையில் போக்குவரத்தே மழைக்காலத்திலும் நடந்தது. அதுதான் இன்றைக்கு முழுமை பெற்று இன்றைக்கு மழைநீர் வடிகால் என்கின்ற அந்த நெட்வொர்க் இன்றைக்கு மிக பரவலாக இருந்தது. அதன் பிறகு மறுபடியும் அவர் மேயர் ஆனார். அப்பொழுது இருந்த முதலமைச்சரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரே பதவியில் இருவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடு ஒவ்வொன்றும் உறுதியானதாக இருந்தது. யாராலும் ஸ்டாலினை மறுக்க முடியவில்லை. அதுவரைக்கும் அவருக்கு எதிராக இருந்த வாரிசு குற்றச்சாட்டெல்லாம் அழிந்து போனது. அதற்கு பிறகு எல்லோரும் மதித்து பேசக்கூடிய ஒரு நபர் ஆனார். எனவே இன்றைக்கு அவர் செயல்படுகிறார் என்றால் திடீரென்று இப்படி ஒரு நிலைக்கு ஸ்டாலின் எப்படி உயர்ந்தார் என்றால், இந்த கட்சி வளரும் போதும் தனது தந்தை முதல்வராக இருந்த பொழுதும் கட்சியினுடைய தலைவராக இருந்த போதும் அவருடைய நிழலில் மட்டும் வளரவில்லை, அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி அனைத்தையும் கற்றவராக இருந்ததனால் இன்றைக்கு நாடு போற்ற முதல்வராக இருக்கின்றார். இதைத்தான் இந்த கணத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இடம் இது. இன்றைக்கு அவர் சொன்ன சாதனைகள் எல்லாம் திரு இந்து என் ராம் இங்கே படித்து காட்டினார். நீங்களெல்லாம் கைதட்டி வரவேற்றீர்கள். அதை எடுத்து சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அனுபவிக்கிறதெல்லாம் நீங்கள் தானே. ஒவ்வொரு தமிழனுடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம், அதற்கான ஒரு திட்டமிடல், அதற்கான நிபுணத்துவம் கொண்ட அவர்களுடைய ஆலோசனைகள், அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2021 முதல் 26 வரை இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசனுடைய செயல்பாடு ஒரு உதாரணமாக நிற்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இதனை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு திடீரென்று ஒரு நாள் காலை 6650 கோடி வங்கிகளினுடைய கணக்குகளுக்கு பரிமாறப்படுகிறது என்றால் அப்படி சிந்திக்க வைத்தது மக்களை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் அவர் மனதில் இருக்கின்ற ஒற்றை காரணம்தான் காரணம். திடீரென்று இப்படியெல்லாம் யாரும் யோசிச்சிட முடியாது. வெறும் 6000 சொச்சம் கோடி தான், 4.5 லட்சம் கோடிக்கு வந்துட்டு பட்ஜெட் போடக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நம்பிக்கையும், நமக்காக ஒரு அரசு இருக்கின்றது என்கின்ற அந்த உணர்வையும் இந்த நாட்டு மக்களுக்கு ஊட்டியது என்பதனை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இதை சொல்லுகின்றேன். இப்படியான ஒரு விடயத்தை சொல்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, அந்த அரசை பொறுத்தவரை இவர்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் என்கின்ற ஒரு கட்டுமானம் இந்த அரசால் கடுமையாக உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம்
நமது அமைச்சர் மாண்புமிகு திரு பி.கே. சேகர்பாபு அவர்களுடைய செயல்பாடு. இன்றைக்கு 8000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள், கோயில் நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு மறுபடியும் கையகப்படுத்தப்பட்டு சொத்துக்களாக 8400 கோடி என்று நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு அதையெல்லாம் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னம்னா அந்த இந்து சமய அறநிலையத்துறை என்பது மதச்சார்பற்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மத சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பை எவ்வளவு சீரும் சிறப்புமாக கட்டி ஆள்கின்றது என்பதற்கான ஒரு அத்தாட்சி. 4000 கோயில்களுக்கு மேல் இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து எல்லோரும் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் சிந்தனையும் செயல்பாடும் இந்த அமைச்சரிடம் இருப்பதால். இப்படிப்பட்ட பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எனது நண்பர் சென்னை சைதாப்பேட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அவரும் அப்படித்தான் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து அவர்களெல்லாம் அந்த கொரோனா காலத்தில் செயல்பட்டது. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மா சுப்பிரமணியன் அவருடைய செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது 21 அந்த ஆக்சிஜனை கிடுகிடுன்னு கொண்டு வந்துட்டு எல்லாரையும் காப்பாற்றுறது சாதாரண செயல் அல்ல. வட மாநிலங்களிலெல்லாம் எப்படி கொடுத்து நாங்கள் போட்டு கங்கை கரையில் அப்படின்றதெல்லாம் தெரியும். இங்கே காப்பாற்றப்பட்டார்கள், நினைப்பில் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சாதனை ஒன்றும் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அந்த அண்ணனை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆனால் அவர் மனதில் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு அது. நான் ஒரு சில முறை தான் அவரை சந்தித்திருக்கின்றேன். அப்பொழுதுல நான் கூட எழுதினேன். என்னோட ஈவிஎம் புத்தகத்தை முதல்ல கொடுத்தது முதல்வர் ஸ்டாலின் அவர், அப்போ எதிர்கட்சி தலைவர் கொடுத்த. ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டுக்கான அச்சுறுத்தலே தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையத்தினால தான் நமக்கு இருக்குது. பார்த்தீங்கல்ல எஸ்ஐஆர்லாம் செத்தவங்க வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க, இருக்கிறவங்க செத்தவர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க. அது ஒரு சீரிய நடைமுறைன்னு வேற இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் பாராட்டுது, எல்லாம் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ விடயங்கள் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற பாடுபடுகிற. எதற்காக அப்படி ஸ்டாலினுடைய பெருமையை பேச வேணும்? எதற்காக திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசு தொடர வேணும்? அதை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒருவேளை இந்த திமுக பாஜக கூட்டணி வென்றால் என்ன ஆகும்? தமிழ்நாடு 3 ஆகும். வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு நாடு என்று 3ஆக உடைத்து இன்றைக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த மாபெரும் வரலாற்று பெருமை மிக்க தமிழ்நாடு அதன் பிறகு யூனியன் பிரதேசங்களாக மாறும். எப்படி காஷ்மீரை உடைச்சாங்களோ அதே மாதிரி. அதன் பிறகு இந்த இருமொழி கொள்கையை சொன்னாரே அண்ணா, நான் இருக்கும் வரை, இருமொழி கொள்கை இருக்கும் வரை அண்ணாதான் ஆள்கின்றார் என்று சொன்னாரே, அந்த இடம் போய்விடும், மும்மொழி கொள்கை வந்துவிடும். அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு புதுவையில் தடுக்க முடியாது, அவ்வளவுதான். அதே போல இன்றைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடுகின்றோம். அதற்கு பிறகு சரணா பவக்து சரணா புனக்து என்று சொல்லிக்கொண்டு அதன் பிறகு மனுஸ்மிருதியை வந்துட்டு நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். எதுவும் நடக்கலாம். இன்றைக்கு நீதிபதிகள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு தமிழருடைய விழா கார்த்திகை தீபம், வேற எந்த மாநிலத்திலையும் யாரும் அகல ஏற்றிடல, ஆனால் அது ஒரு இந்து விழா என்று சொல்லி பேசுகின்றார். இந்த நாட்டினுடைய பிரதமர் வரை எவ்வளவு பெரிய மோசடி அது. இதையெல்லாம் எதிர்கொண்டு முறியடித்து வெறும் முன்னேற்றம் அல்ல, நம்முடைய தனித்தன்மை இருக்கு இல்லையா, இயல்பு இருக்கு இல்லையா, தமிழனுடைய இயல்பு இருக்கு இல்லையா, தமிழ் மொழிக்கான தொன்மை இருக்கு இல்லையா, தமிழர் நாகரிகத்தினுடைய அந்த அந்த மிகப்பெரிய தொன்மை, அதெல்லாம் அடையாளம் காணப்பட்டு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் மீண்டும் வர வேண்டும் ஸ்டாலின். வர வழியில் நமது பிள்ளைகள் இந்த இருமொழி கொள்கையை பயன்படுத்தி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், ஒரு நம்பகத்தன்மையோடு மேற்படிப்பை படிக்க வேண்டும், அவருடைய கனவெல்லாம் நனவாக வேண்டும் என்றால் வர வேண்டும் மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக. நமது கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக நடக்கின்றன. அந்த கோயில் விழாக்களில் நாம் கலந்து கொள்கின்றோம். அந்த விழாக்களில் கலந்து கொண்டு நாம் அமைதியாக வீடு திரும்ப வேண்டும் என்றால், அந்த மத நல்லிணக்கம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் வர வேண்டும் ஆட்சிக்கு மீண்டும் ஸ்டாலின், மீண்டும் திமுக. இன்றைக்கு எவ்வளவு கடன் வாங்குகிறோம்? கடன் இல்லாத மனிதனே இங்கே இல்லை இந்த நாட்டில். இங்கே இருக்கிற ஒரு கடன் 2 மடங்கு கடனானதை பெரிதாக பேசுகின்றார்கள். ஐயாவை போன்றவர்கள் தெளிவாக எடுத்துரைப்பார்கள். 50 லட்சம் இருந்த அந்த நாட்டினுடைய கடன் இன்றைக்கு 195 லட்சம் கோடியாக உயர்ந்து
ஒரு கட்டத்தில் பட்ஜெட்டிற்கான செலவு செய்ய பணம் இல்லை என்ற போது மோடி அரசு 16 லட்சம் கோடியை சந்தையில் பத்திரங்கள் விற்று திரட்டிய நாடுதான் இந்த நாடு. இவர்கள் பார்க்கிறார்கள், நம்மை பற்றி பேசுகிறார்கள். நாம கட்டுறது வெறும் ஒரு 18,000 கோடி வட்டி, அங்க கட்டுறது பட்ஜெட்டில் 26% வட்டி. நினைத்து பாருங்கள், ஆட்சித்திறன் என்பதற்கோ நிர்வாகத்திறன் என்பதற்கோ சற்றும் சளைந்ததல்ல. ஏனென்றால் இது கலைஞர் வழிவந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம். அதே போல திரு பி.கே. சேகர்பாபு அவர்கள் இருப்பதனால் மத நல்லிணக்கம் இருக்கிறது. அதுவும் சரியா அடிச்சாரு. பழனியில அவர் நடத்திய அந்த ஆன்மீக மாநாடு தமிழருடைய தொன்மையோடும் தமிழருடைய வாழ்வோடும் ஒன்றிணைந்து வணங்கக்கூடிய திரு முருகப்பெருமானுடைய பெருமையையும் அதோடு சேர்ந்த இலக்கியத்தையும் உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டி நடத்துறார் பார்த்தீங்களா? அதுதான் சனாதன சக்திகளுக்கு அவர் கொடுத்த சம்மட்டி அடி. அதனால தான் மற்றவங்க விபூதி எல்லாம் பூசிட்டு இருக்கிறதுக்கும் சேகர்பாபு விபூதி எல்லாம் பூசிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்துட்டு சமூக நல்லிணக்கத்திற்கான அடையாளம். இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மதவாதம் சமூக நல்லிணக்கத்தை உடைப்பதற்கான கருவி. எனவே நாம் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆட்சி நமது ஆர்வத்தின் எழுச்சியின் வெளிப்பாடு. அன்றைக்கு இருந்த அந்த நீதி கட்சி எந்த நோக்கோடு செயல்பட்டு ஒரு முன்னேற்றத்தை இந்த மண்ணில் விளைத்ததோ அந்த முன்னேற்றம் தடையற்ற முன்னேற்றமாக தொடர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆட்சியை தந்தார் என்பதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருப்போம். வாக்கு என்பது வேறு, நம்மை காப்பாற்றிக் கொள்ள அளிக்கக்கூடிய வாக்கு என்பது வேறு. அந்த அடிப்படையில் தான் இதுவரை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பு கிடைத்ததில்லை. இன்றைக்கு அந்த அண்ணனை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக அமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு அன்பு. இவர் கட்டுப்பாட்டை விதித்து அனுப்புகிறார். எப்பொழுதும் எனக்கு ஒரு செக்கு தான். அங்கே வந்தாலும் நான் வாயை திறந்தாலும் ஊடகத்தில் ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். உரிச்சாரு பாருங்க, ஒரு உரி. நான் பேசாத இருந்தேன் அவர் திட்டம் போது. எனக்கு தெரியும் அவர் எதாவது அப்படின்ட்டு. அப்போ தான் நான் சொன்னேன், எல்லாரும் வந்துட்டு பிரசன்னா திட்டம் போது அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள்லாம் என்ன அவரை பேசுனதுக்காக என்ன பேசுகிறீங்களா? அவர் எதாவது வாயை திறந்தாரா பாருங்க என்னாங்க. ஏன் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு. சரிதான், தம்பி அண்ணனை திட்டுறான், என்ன பண்ண முடியும்? கேட்டுக்க வேண்டியதுதான். நான் சொன்ன வார்த்தைக்கு அவர் பதிலடி கொடுக்குறாரு. இயக்கத்தின் மீதான பற்றுதல் அவர் அன்றைக்கு தொடுத்த தாக்குதல். எங்களுக்குள் வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை வரலாற்றில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வரலாறை மாறி போனவங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் எனக்கு பின்னால் பேச இருக்கின்றார். முன்னுதாரணம். அவர் சந்தித்த அளவிற்கு சட்ட போராட்டங்களை வேறு யாராவது சந்திக்க முடியுமா? நாங்களெல்லாம் ஒடிந்தே போயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சட்ட போராட்டம். அவரெல்லாம் அன்றைக்கு கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் கடத்தப்பட்ட போது மேற்கொண்ட முயற்சி, அது உச்சாணி கொம்பாக அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்றால் அன்றைக்கு பெரும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்காக அப்பொழுது காவல்துறை எதிர்நிலை, அதையெல்லாம் தாண்டி அவர் செயல்பட்டார். அதனால தான் சொன்னேன் எங்களுக்கு ஒரு முன்னோடி என்று. அப்படிப்பட்டவரெல்லாம் பேச இருக்கின்றார்கள். எனக்கு இந்த நல்வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.